Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 2 Complex Numbers Example 2.34 in the video. Solve the equation z cube plus 8i is equal to 0 where z is an element of complex numbers. இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் given எழுதிக்கலாம் z cube plus 8i equal to 0. இப்போ 8i இந்த சைட் கொண்டு வந்துடலாம். Cube is equal to minus 8i. இப்போ z cube is equal to 8 into minus i எடுத்துக்கலாமா? ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா எக்ஸாம்பிள் 2.33ல நம்ம நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, கியூபிக் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதில் மைனஸ் ஐயோட ஃபார்மேட்டில் வர்றது தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ z cube is equal to 8 into cos minus pi by 2 plus 2k pi I sin minus pi by 2 plus 2k pi. கிளியரா? எதுக்கு நம்ம வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோம்? இப்போ ஐனா ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சது. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மைனஸ் ஐனா என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், ஒன்னுனா என்ன சப்ஸ்டியூட் பண்ணுன்ட்டு. இப்போ இந்த கியூப் இந்த சைடு வந்து 1/3 ஆகிடும் இல்லையா, 8 power 1/3 cubic root of 8. அதே மாதிரி தானே இங்கேயும் பவரில் வரும் இல்லையா. cos இது முதல்ல எல்சிஎம் எடுத்துடலாம். minus pi plus 2 2s are 4k pi by 2 plus I sin கீழே எழுதிக்கிறேன் minus pi plus same LCM 2 2s are 4k pi by 2 பவரில் 1/3. இப்போ 8 power 1/3 cubic root of 8 எப்படி இருக்கலாம், 2 into 2 into 2 இல்லையா. அப்போ 3 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இது எப்படி சொல்கிறதுனா இங்கே ரஃபாக செய்கிறேன். cubic root of 8 வந்து 2 into 2 into 2, 3 2 இருந்தால் cubic rootல ஒரு 2 வெளியே எடுத்து எழுதலாமா, அதை தான் இங்கே எழுதுகிறேன், 2ன்னு எழுதுகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பவரில் இருக்கிற வேல்யூவை நம்ம தீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ cos minus pi plus 4k pi divided by 2 into 3 எவ்வளோன்னு ஆகிடும், 6. சேம் plus I sin minus pi plus 4k pi divided by 2 3s are 6. கிளியரா? இப்போ கேயோட வேல்யூ என்னென்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எழுதும் போதே k is an element of integerன்னு எழுதிடுங்க. இப்போ கேயோட வேல்யூ 1/1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு k is equal to 0. k is equal to 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 into cos minus pi plus 4 into 0 into pi by 6 டைரெக்டாக கூட எழுதலாம், இல்லைனா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதிட்டும் எழுதலாம். minus pi plus 4 into 0 into pi by 6 which is equal to 2 into cos இது 0 ஆயிடுச்சுன்னா minus pi by 6 மட்டும் இருக்கும் plus I sin minus pi by 6 மட்டும் இருக்கும். இப்போ காஸ்ல pi by 6 ஓட வேல்யூ என்ன, 30 டிகிரி. அதே மாதிரி sin 30 டிகிரி வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 2 into cos 30 வேல்யூ √3/2. cos ஈவன் ஃபங்க்ஷன்னால நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். I sin 30 ஓட வேல்யூ 1/2. சரிங்களா. cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அப்போ அது ப்ளஸ்லேயே தான் இருக்கும். இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ மைனஸ் நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 into √3 minus I divided by 2 காமனாக எடுத்து எழுதலாம். அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நமக்கு √3 minus Iன்னு கிடைக்கும். இதே மாதிரி k is equal to 1க்கு சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு k is equal to 1 எழுதலாம். 2 into cos minus pi plus 4 into 1 into pi by 6 plus I sin minus pi plus 4 into 1 into pi by 6. Next line 2 into cos 4 ones are 4 minus 1 3 pi by 6 plus I sin இங்கேயும் அதே தானே வரும், 4 minus 1 3 pi by 6. இது 1 time, இது 2 times, இது 1 time, இது 2 time. இப்போ cos pi by 2னா cos 90 டிகிரியோட வேல்யூ இல்லையா. cos 90 டிகிரியோட வேல்யூ என்னது, 0 plus I sin 90 டிகிரியோட வேல்யூ என்னது, 1. ஸோ ஆன்சர் 2 into I, ஏன்னா இது 0 ஆகிடும். 2 into I 2I. நெக்ஸ்ட்டு k is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into cos
minus pi plus 4 into 2 into pi by 6 plus I sin minus pi plus 4 into 2 into pi by 6 இல்லையா, which is equal to 2 into cos 4 2s are 8, 8 minus 1 7 pi by 6 plus I sin இங்கேயும் அதே தானே வரும், 4 2s are 8, 8 minus 1 வந்து 7 pi by 6. இப்போ இந்த 7 pi by 6 எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்க, pi plus pi by 6. எப்பவுமே சொல்லியிருக்கேன் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை விட அடுத்த நம்பர் வந்தால் பை கூட ஆட் பண்ணால் போதும். 6 1s are 6, 6 plus 1 7 pi by 6 இல்லையா. therefore 2 into cos pi plus pi by 6 plus I sin pi plus pi by 6. 2 into cos theta cos pi plus theta minus cos theta வா, அப்போ minus cos pi by 6. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் minus I sin pi by 6. இப்போ cos pi by 6 ஓட வேல்யூ sin pi by 6 ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், √3 ஒன்று இன்னொன்று 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 into minus √3 by 2 minus I 1 by 2. இப்போ டினாமினேட்டரில் 2 காமன் இல்லையா, அப்போ நியூமரேட்டர் மட்டும் சேர்த்து எழுதிடலாம். minus √3 minus I divided by 2, ரெண்டுத்துக்குமே 2 காமன், ஸோ 2 எழுதிட்டு 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் minus √3 minus I. இப்போ 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, அதை எழுதிடலாமா. therefore the values of Z are, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், √3 minus I, அடுத்தது 2I, லாஸ்ட்டில் minus √3 minus I. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.35 find all cube roots of √3 plus I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கியூப் ரூட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் given Z is equal to எழுதிக்கலாம் √3 plus I அண்ட் இதோட கியூப் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பவரில் வந்து 1/3 எழுதிக்கலாம். இப்போ 1/3 இந்த சைடு வந்தால் Z கியூப்னு மாறிடுமா, Z கியூப் இஸ் ஈக்குவல் டு √3 plus I. இப்போ இதோட பிரின்சிபல் வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை போலார் ஃபார்மில் மாற்றணும். தட் இஸ் ஈக்குவல் டு R into cos theta plus I sin theta. இப்போ R வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், மாடுலஸ் ஆஃப் √3 plus I. therefore root of √3 whole square plus 1 square, square root cancel ஆகிடுமா. அப்போ root of 3 plus 1 that is equal to root of 4. therefore R is equal to 2. next theta value கண்டுபிடிக்கணும். theta value கண்டுபிடிக்கணும்னா alpha value கண்டுபிடிக்கணும். alpha value வந்து tan inverse of modulus of y by x, that is equal to tan inverse of y ஓட வேல்யூ என்னது 1 by √3. 1 by √3 வந்து pi by 6, tanல வந்து 30 டிகிரியில் வரும். ஸோ pi by 6. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்க, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், ஸோ ரெண்டுமே ப்ளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால அது எழுதிடலாம் √3 plus I lies in ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ ஒன்று தான், தட் இஸ் pi by 6. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆரோட வேல்யூ 2, நெக்ஸ்ட்டு காஸ் pi by 6 plus I sin pi by 6. கிளியரா, Z கியூப். இப்போ அடுத்த லைன் என்ன பண்ணோன்னா 2k பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 2k பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கியூப் அந்த சைடு கொண்டு வந்துடலாம். Z கியூப் அந்த சைடு போகும்போது 2 power 1/3, கியூப் அந்த சைடு பண்ணால் 1/3. அதே மாதிரி காஸ் pi by 6 plus 2k பை இங்கே ஆட் பண்ணிடலாம். இல்லைனா இன்னொரு லைன் எடுக்கும் plus I sin pi by 6 plus 2k pi பவரில் 1/3 which is equal to 2 பவரில் 1/3. இப்போ இது எல்சிஎம் எடுத்துடலாம். cos pi plus 6 2s are 12, 12k pi by 6 into 3 இல்லையா, 1/3 உள்ளே கொண்டு வந்துடலாம். plus I sin அதே தான் வரும்
pi plus 6 2s are 12 k pi divided by 6 into 3. So next line எப்படி மாறும் 2 power 1 by 3 cos pi plus 12 k pi by 18 plus I sin pi plus 12 k pi by 18. Clear? இப்போ k ஓட value 1 2 3 substitute பண்ணிட்டு value get பண்ணிடலாம். K is equal to 0 1 2 and it goes on இல்லையா? first k ஓட value 0 எழுதிக்கலாம். 2 powerல 1 by 3 cos pi plus 12 into 0 into pi by 18 plus I sin pi plus 12 into 0 into pi divided by 18. 2 power 1 by 3 cos இந்த term complete 0 ஆயிடும் pi by 18 plus I sin pi by 18. Next k is equal to 1 2 power 1 by 3 cos pi plus 12 into 1 into pi by 18 plus I sin pi plus 12 into 1 into pi by 18. இப்போ next line எப்படி மாறும் 2 power 1 by 3 cos 12 ones are 12 plus 1 13 pi by 18 plus I sin இங்கேயும் அதே தான் வரும் இல்லையா 13 pi by 18. இப்போ next k value 2 k is equal to 2 last அதுதான் 2 power 1 by 3 cos pi plus 12 into 2 into pi divided by 18 plus I sin pi plus 12 into 2 into pi by 18. Next line let 12 2s are 24 plus 1 25 அதே மாதிரி 12 2s are 24 plus 1 25 pi by 18 இருக்கா இப்போ 25 வந்து 80 விட பெரிய நம்பர் அப்போ இதை டிவைட் பண்ணி தான் நம்ம எழுத முடியும் இல்லையா நமக்கு 25 pi இருக்கு 80 நால டிவைட் பண்ண ஒன் டைம் தான் பண்ண முடியும் 7 அப்போ pi plus 7 pi by 18 எடுத்துக்கணுமா அப்பதான் 18 ones are 18 plus 7 25 by 18 கிடைக்கும் டிவைட் பண்ணதை எடுத்து எழுதிடலாம் 2 power 1 by 3 into cos pi plus 7 pi by 18 plus I sin pi plus 7 pi by 18. இப்போ cos pi plus theta minus cos theta வா எழுதிடலாமா 2 power 1 by 3 minus cos 7 pi by 18 minus I sin 7 pi by 18. Clear இருக்கா சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எல்லாரும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much for watching.